ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buttertoghee. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாரும் வந்து வெண்ணெயிலேருந்து நெய் எடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நெய்யிலேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். ஏன் நெய்யிலேருந்து வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து வெண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து வெண்ணெய் வந்து ரொம்ப நாள் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா வீணாயிரும் அப்படின்றதுனால தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்குவோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். ஆனால் நம்மக்கிட்ட நெய் எப்பயுமே வீட்டில் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா. ஆனால் நெய்யிலேருந்து நம்ம வெண்ணெய் எடுத்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ நெய்யை எடுத்து வெண்ணெயாக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வெண்ணெயிலேருந்து நெய் மட்டும் இல்லைங்க, நெய்யிலேருந்து வெண்ணெயை எடுக்க முடியும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. நிச்சயமாக மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து இதை யோசித்ததுக்கு, இதை சக்ஸஸ் ஆக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் இதை உங்கள் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் நெய்யிலேருந்து வெண்ணெயும் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நார்மலாக அமுல் பட்டர் தான் நான் வந்து அமுலில் வர நெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எடுக்கிற நெய்யாக இருந்தாலுமே கூட ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு வெண்ணெயை எடுக்கிறதுக்கு தேவையான பொருள். இதுக்கு நடுவில் வந்து நான் வந்து இப்போ ஐஸ் க்யூப்ஸ் அடியில் இருக்குது தண்ணியோட, அதுவும் வந்து சில் வாட்டர் தான். அதுலேயே நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்குன்னா நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குங்க. அந்த வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கும்போது நெய்யோட வாசம் எப்படி வருதோ அதே மாதிரி நெய்யிலேருந்து வெண்ணெய் எடுக்கும்போதும் வெண்ணெயோட வாசம் வந்துடுது. நான் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து பாருங்கள், இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு வந்து வெண்ணெய் தேவைப்படுது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்காக தான் இருக்கும். நான் வந்து பாருங்கள், இதை ஸ்டாப் பண்ணாமல் வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்புவீங்க முதல்ல நீங்கள். இது எப்படி ஆச்சரியமாக வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்கலாம், நினைக்கலாம். அது உங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணாமல் எடுக்கிறேன். எப்படி வருது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். எப்படி வந்து நம்ம வெண்ணெயோட வாசமும் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக அதே டேஸ்ட்டில் வருது. கண்டிப்பாக இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்கிட்ட ஆனால் நீங்கள் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஈஸியான இந்த ப்ராசஸ் நிச்சயமாக வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏன் லென்த்தாக போகுது, இது ஒன்றுமே இல்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் நம்பணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணாமல். இது ஒரு சிலர் நினைக்கலாம் நெய் வந்து கெட்டி ஆகிறதுனால அப்படி இருக்குது அப்படின்னு. கிடையாதுங்க. வாசமுமே அந்த வெண்ணெயோட வாசமும் அந்த டெக்ஸ்சருமே மாறிடுது. ஸோ நிச்சயமாக நீங்கள் 1 ஸ்பூன் நெய்யாவது வச்சு வெண்ணெய் எடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட அனுபவத்தை கட்டாயமாக என்னோட ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே பாருங்கள், கொஞ்சமாக வந்து இங்கே பாருங்கள், அது திக்காயிட்டே வருது பார்த்தீங்களா? எவ்வளோ வந்து லிக்விடாக நம்ம ஊற்றுனது, வெயிலுக்கும் அதுக்கும் நல்லா லிக்விடாக ஊற்றுனது நம்ம. இங்கே பாருங்கள், அந்த வெண்ணெயோட அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நமக்கு. இப்போது எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்றதை நீங்களே பாருங்களேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். நீங்களே ஈஸியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸில் நம்ம எடுக்கிற வெண்ணெயை ஈஸியாக அழகாக நெய்யை வச்சே வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி அந்த வெண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா அந்த வாசமுமே கூட வெண்ணெயோட வாசமே வந்துருச்சு.
இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்றத நிச்சயமாக சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் என்னோட வந்து கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னும் ஒரு அட்டகாசமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.